தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பொள்ளாச்சியிலிருந்து கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நவக்கிரக கோயில் கும்பாபிஷேக விழாவுக்காக இன்று மாலை நடை திறக்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைகள் மட்டுமின்றி ஒவ்வொரு ஆண்டும் விஷு, ஓணம், அதே போன்று பிரதிஷ்டை உள்ளிட்ட பூஜைகளும் நடைபெறுகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் நடை என்பது திறக்கப்படுகிறது. நாளை மறுதினம் ஏற்கனவே சபரிமலை மாளிகைப்புறத்தின் இடதுபுறம் இருந்த நவகிரக மண்டபத்தை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என தேவ பிரசனத்தில் தெரிய வந்ததை தொடர்ந்து தற்பொழுது சன்னிதானத்தில் புதிய நவகிரக மண்டபம் என்பது அமைக்கப்படுகிறது. இதற்கு திறப்பு விழா என்பது நாளை மறுதினம் நடைபெற இருக்கும் நிலையில் இன்று மாலை என்பது நடை திறக்கப்படுகிறது. இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் மாலை 5 மணிக்கு தந்திரி கண்டகரு ராஜீவரு முன்னிலையில் மேல்சாந்தி அருண் நம்பூதிரி நடையை திறந்து தீபாராதனை என்பது காண்பிக்கிறார். இன்றைய தினம் சிறப்பு பூஜைகள் என்பது நடைபெறாத நிலையில் நாளைய தினம் சிறப்பு பூஜைகள் என்பது நடைபெறுகிறது. அதே போன்று நாளை மறுதினம் நவகிரக மண்டபம் திறப்பு விழா இருப்பதால் அதற்கான முன்னேற்பாடான பூஜைகளும் நாளை தினம் நடைபெறுகிறது. நாளை மறுதினம் காலை 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக அந்த புதிய நவகிரக மண்டபம் பிரதிஷ்டை என்பது நடைபெறுகிறது. இதற்காக தற்பொழுது இன்றைய தினம் நடை திறக்க இருக்கும் நிலையில் காலை முதல் திரளான பக்தர்கள் தற்பொழுது சபரிமலை சன்னிதானத்தில் குவிந்து வருகின்றனர். அது மட்டுமின்றி நாளை மறுதினம் பிரதிஷ்டை முடிந்து நடை சாத்தப்படுகிறது. அதன் பிறகு வருகின்ற 16ஆம் தேதி ஆடி மாத பூஜைக்காக நடை என்பது திறக்கப்படுகிறது. 5 நாட்கள் நடைபெறும் அந்த ஆடி மாத பூஜைக்காக தற்பொழுதும் முன்பதிவு என்பது துவங்கப்பட்டிருக்கின்றன. நியூஸ் 7 தமிழுக்காக கேரளாவிலிருந்து